திடீர்னு விஜய் மீட் பண்ணோம், சென்னைக்கு போகிறோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது நான் எதிர்பார்க்க கூட இல்லை, நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு. விஜய் அண்ணாவை வந்து மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அவரை வந்து அங்கே மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ராத்திரி பகல்னு உழைச்சிருக்காங்க. எங்களுக்கு ஏதோ ஒன்றுனா பார்த்து பார்த்து கவனிச்சுக்குவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து எங்கள் செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி. என் அப்பா அம்மாவுக்கு தான் நான் என் நன்றியை சொல்லிக்கணும். அவங்க தான் எல்லோரும். நான் அதுக்கு மிச்சம் எதுவும் சொல்கிறதுன்னு தெரியல. வணக்கம், என் பெயர் நித்யாஸ்ரீ. நான் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கேன். நான் ஐவிஎல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இப்போ நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். என்னுடைய மதிப்பெண் வந்து 498, தமிழில் 99, ஆங்கிலத்தில் 100, மேக்ஸில் 100, சயின்ஸ்லேயும் 100, சோஷியலில் 99. என்னுடைய வெற்றிக்கான காரணம் என் டீச்சர்ஸ், அப்புறம் என் பேரண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம். அவங்க என் டீச்சர்ஸ் வந்து எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு எப்போவுமே வந்து சொல்லி தந்தாங்க. எனக்காக ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை படிக்க வச்சாங்க. எல்லாம் அவங்க தான். இப்போ நீங்கள் விஜய் அவர்களை போய் சந்தித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு அழைப்பு எப்படி? ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்த கொஞ்ச நாளில் விஜய் ரசிக மன்றத்துலேருந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா கூப்பிட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் திடீர்னு விஜய் மீட் பண்ணோம், சென்னைக்கு போகிறோம் அப்படின்ட்டாங்க. எனக்கு இது நான் எதிர்பார்க்க கூட இல்லை, நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல இதெல்லாம் நடக்கும்ன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் நாங்கள் போனோம். அங்கே வந்து விஜய் மீட் பண்ணதே எனக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு. நான் விஜய் அண்ணாவை வந்து மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. அவரை வந்து அங்கே மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த மீட் பண்ண தருணங்கள் எப்படி இருந்தால் அந்த செகண்ட் அவர் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல? என்ன, நான் வந்து போன உடனே அவர் வந்து அந்த சால்வையை போத்திட்டு வாழ்த்துக்கள்மா, இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் நினச்சி பார்த்ததே இல்லை அந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ன்ட்டு. உங்களை கூட்டிகிட்டு போனாங்க இல்லைங்களா? அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்க எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு, ஆமாம், பார்த்துக்கணும் விதமெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? அவங்க நல்லா ஏற்பாடுகள்லாம் நல்லா தானே இருந்துச்சு. என் அப்பா அம்மாவுக்கு தான் நான் என் நன்றியை சொல்லிக்கணும். அவங்க தான் எல்லோரும் எனக்கு முக்கியமானவங்க. எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் நான் அதுக்கு மிச்சம் எதுவும் சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அடுத்து என்ன +1 +2 என்ன குரூப் எடுக்க போகிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பயோ மேக்ஸ் எடுத்திருக்கேன். நீட் பண்ணலான்னு இருக்கேன். டாக்டர் ஆகணும்னு இருக்குது. நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிங்க இல்லைங்களா? அது என்ன மாதிரி டைமில் உங்களுக்கு இப்போ காலையில் டைமில் படித்தா வந்து நல்லா மனப்பாடையான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்க? எக்ஸாம் எழுதி பார்ப்பீங்களா, இல்லை மனப்பாடம் பண்ணாலே ஒரு டைம் படித்தாவே நீங்கள் உங்களுக்கு இதாகிடுமா? என்ன மாதிரி படிக்கிறது வந்து மனப்பாடம்னு சொல்ல முடியாது. நம்ம படிக்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படித்தா, ஒரு தாட்டி படித்தாவே நம்மளுக்கு நல்ல மனசில் ஏறிடும். மனப்பாடம் பண்ணுறது தப்பு. நம்ம வந்து எதை படித்தாலும் புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அதுதான் நான் சொல்வேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்று தான். நான் ஸ்டேட் செகண்ட் வாங்கினதெல்லாம் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. உங்களால் இங்கே இருக்க எல்லாராலையும் எல்லாமே முடியும். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணால் உங்களால் முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வேணும். நீங்கள் நம்பணும். உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். எங்கள் சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து அரியகுளம். எங்கள் அப்பா அம்மா வந்து ஸ்ரீ பாலாஜி பேக்கரி வச்சுருக்காங்க. நான் படித்தது வந்து ஐவிஎல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இரும்பத்தூரில் இருக்குது. நான் முக்கியமாக என் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் டீச்சர்ஸு, எங்கள் பள்ளி தாளாளர் டி கோவிந்தராஜ் சார், அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எல்லா ஆன்ட்டிஸ், அதுக்கப்புறம் டிரைவர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. எங்கள் டீச்சர்ஸ்க்கு நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும். எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்கள் தமிழ் அம்மா வந்து இளவரசி அம்மா, எங்கள் இங்கிலீஷ் சார் வந்து சரவணன் சார், மேக்ஸ் சார் வந்து பெருமாள் சார், சயின்ஸ் வந்து கார்த்திகேயன் சார், அப்புறம் துரை சார், அப்புறம் சோஷியல் வந்து விஜயதங்க மேம். எனக்கு இருக்கிறதுலே அவங்க தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க பாடுபட்டு இருக்காங்க. ராத்திரி பகல்னு உழைச்சிருக்காங்க. எங்களுக்கு ஏதோ ஒன்றுனா பார்த்து கவனிச்சுக்குவாங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து எங்கள் செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என் சக்ஸஸ் வந்து நான் எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் எங்கள் டீச்சர்ஸு, அப்புறம்
கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறேன். எனக்கு கடவுள் அனுகிரகம் தான். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.